வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் அது சம்மந்தப்பட்ட அப்டேட் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி ஆகஸ்ட் 1, 2024 சப்மிஷன் ஆஃப் ஒரிஜினல் கோவிட் டியூல் சர்டிஃபிகேட், அதாவது சீரியல் நம்பர் 1 to 12 அப்புறம் 1 to 18 இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. வென்யூ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஎம்எஸ் பில்டிங். ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறது ரீசன் என்னென்னா, சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பொதுவாக காமனாக ஒரு எக்ஸாமினேஷன் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதாவது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நம்ம எந்த ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாம் எழுதியிருக்கோமோ அந்த குவாலிஃபிகேஷன், அப்புறம் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன், அப்போ நமக்கு வந்து எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆனதுக்குரிய ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அது போக ஸ்பெசிஃபிக்காக சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் த கேண்டிடேட் ஃபெயில்ஸ் டு அப்பியர் ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஆன் தி ஸ்பெசிஃபைடு date or time, it will be presumed that the candidate is no longer interested in the post and his or her candidature is liable for rejection without any further notice. அதாவது சப்போஸ் நம்ம இந்த டேட்டில் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகலை அப்படின்னா அது வந்து ஃபர்தராக கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எனி இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லாமல் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து mere calling for verification of certificate or document does not confer any rights over selection or appointment. ஸோ வெரிஃபிகேஷன் முடிகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து செலெக்ஷனோ அப்பாயின்மெண்ட்டோ இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரொசீஜர் வந்து வெரிஃபிகேஷன் தான். அதனால் இது வந்து கண்டிப்பாக கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. The candidates are called for verification of certificates or documents based on the particulars furnished in their online applications such as age, educational qualification, community, marks, etc. The provisional selection of candidates will be made only after verification or acceptance of certain documents, educational qualification possessed by him or her, clarification regarding community status and its acceptance mark or rank list of the candidate, etc. as the கேஸ் மேபி. அதாவது நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எந்த அளவுக்கு அது வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதில் உள்ள டீட்டெயில்ஸும் இதுவும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வெரிஃபிகேஷனுங்கிறது. ஸோ 2 டாக்குமெண்ட்ஸுமே சிமிலராக இருக்கணும். நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸும் இப்போ வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸும் எல்லாமே சிமிலராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆஸ் அ கேஸ் மேபி இஃப் எனி ஆஃப் தேர் கிளைம்ஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி ஃபால்ஸ் ஆர் இன்கரெக்ட், தேர் கேண்டிடேச்சர் இஸ் லயபிள் ஃபார் ரிஜெக்ஷன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதாவது நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸு நம்ம ஏற்கனவே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்லோட் பண்ணது டாக்குமெண்ட்ஸ் இதில் சிமிலர் இல்லை, ஸோ இதில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் ஹியர் பை அட்வைஸ்டு டு அப்பியர் வித் ஆல் தி ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இன் ஒரிஜினல் வித்தவுட் ஃபெயில். ஸோ எல்லா நண்பர்களுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து கம்பல்சரி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபெயிலியர் டு ப்ரொடியூஸ் ஈவன் எனி ஒன் ஆஃப் த எசென்சியல் டாக்குமெண்ட்ஸ் வில் ரிசல்ட் இன் ரிஜெக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் கேண்டிடேச்சர். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம கொண்டு போகாமல் இருந்தால் கூட நமக்கு வந்து அது ரிஜெக்ஷன் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மெம்பர் செக்ரட்டரி அவங்க மூலமாக நமக்கு நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து வந்த ஒரு அஃபிஷியலான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் அப்கமிங் செஷனில் ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லாமல் பொதுவாக எந்த ஒரு ஃபீல்ட்லையும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுத போகிற நண்பர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இதிலே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸ்பெசிமன் காப்பி ஆஃப் காண்டக்ட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் டு பி இஷ்யூடு பை எ குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்.
ஸோ இதுவும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். இது வந்து லிஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த லிஸ்ட்டு தான். அதாவது எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.